கைலாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாவில்லாத மணி அப்படின்றது இருக்குமா. கைலாயத்தில் நாவில்லாத மணி. இப்போ நாம் இங்கே வந்து மணி இருக்குது, இந்த மணி வந்து நம்ம அடித்தோம்னா சவுண்டு வருது. இந்த மணிக்கு கீழே இது இருக்கிறது நாக்குன்னு பேர், சரியா? அந்த மாதிரி அங்கே வந்து நாவில்லாத மணி, இந்த மாதிரி இதில் இல்லாமல் அங்கே மணி இருக்குமா. அப்போது நம்ம சொல்லக்கூடிய மந்திர சாநித்தியம் சப்தமானது அங்கே போய் சேரணுமா. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அந்த பார்வதி பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய கைலாயத்துக்கு அங்கே போயிட்டு இந்த சப்தமானது அங்கே ஒலிக்கும் அப்படின்றது. அப்போது அங்கேருந்து பார்வதி பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் இந்த இடத்துல பூலோகத்தில் கிரகப்பிரவேச பூஜைகள்லாம் நம்ம பண்ணுறோம். எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நாம் வந்து முன்னதாக விநாயகரை வழிபட்டு அதுக்கப்புறமாக நாம் வந்து எல்லா பூஜைகளையும் ஆரம்பம் அப்படின்றது. அப்போ திருவந்தே ராஜா வருணோ திருவந்தேவோ ப்ரகஸ்பதி திருவந்த இந்திரஸ்சாக்னிஷ்ட ராஷ்டிரந்தாரேதான் துருவம். எல்லாத்துக்கும் முன்னதாக விளங்கக்கூடியதாக நாம் இந்த இதில் பூஜைகள்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பரமேஸ்வரன் அனுகிரகத்தினாலும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தேவதைகள் ஆசீர்வாதத்தரும் சோனப்பிரபம் சோனகலாதி வம்சம் பாணிஷ்புரத்தை பஞ்சசரேஷு சாபம் பிராணப்பிரியம் நோமி விநாயகபானேகே கோணத்ரியஸ்தம் குலதெய்வத்தம் நமாஹா. குலதெய்வத்துடைய ஆசியாலும் அடுத்தபடியாக விநாயகருடைய அனுகிரகத்தினாலும் இந்த இடத்துல பூஜைகள்லாம் ஆரம்பிக்கிறோம். எல்லா தெய்வங்களும் இங்கே வந்திருந்து நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு இந்த பூஜையினுடைய பலாபலன்களாக நமக்கு எல்லா விதமான காரியத்தை வெற்றியாக்கி தரணும் அப்படின்றதாக. இப்போ நம்ம புது வீடு எல்லா ஹோமங்கள் எந்த பூஜைகள் ஆரம்பித்தாலும் பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கணும் அப்படின்றதாக. பரமேஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருக்கார். இப்போது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நம்ம இந்தியாவில் மட்டும் 1200 கோவில்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த மாதிரி இருக்குதாம். 1200 கோவில்கள் தமிழ்நாட்டு மட்டுமே. அப்போ இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய கோவில்கள் எண்ணற்ற கோவில்கள்லாம் இருக்குது அப்படின்றதாக. அப்போது அந்த எண்ணற்ற கோவில்களில் வந்து நம்ம தென்னாடுடைய சிவனையை போற்றி நம்மளாம் இருக்கக்கூடியது தென்னாடு. அப்போது தென்பக்கமாக இருக்கக்கூடியது வடநாடுன்றது அந்த பக்கம் அந்த காசி கயா இந்த மாதிரிலாம் சொல்கிற இடத்துலலாம் வடநாடு. அங்கெல்லாம் வந்து சிவாலயங்கள் எல்லாம் கம்மியாகத்தான் இருக்கும். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல நம்ம தென்னாட்டுடைய சிவனையை போற்றி அப்படின்றது. எல்லாத்துக்கும் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, எல்லாத்திற்கும் இறைவனாக விளங்கக்கூடியவர் அப்படின்றதாக நம்ம வந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல பூஜைகள்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது. இப்போ சிவ வழிபாடாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி, வைணவ வழிபாடு பெருமாள் நம்ம சாமியை கும்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருந்தனாக்கா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராமராமா, கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி ஆரம்பித்து பண்ணுறோம். அந்த மாதிரி வழிபாடுகள் அப்படின்றது ஆரம்பித்து பண்ணக்கூடியது. அப்போ எல்லா தேவதைக்கும் முன்னாடியே நம்ம வரவழைச்சு நம்ம அதுக்கப்புறம் பூஜைகள்லாம் துவங்குறோம் அப்படின்றதாக அனுமதி வாங்கிக்கிறது.